அனைவருக்கும் வணக்கம். நமக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம குரூப் 4க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 6244 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேகன்சி அப்படிங்கிறது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்காக ப்ரிப்பரேஷனை நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, படிச்சுட்டே இருப்பீங்க தொடர்ந்து. ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர்னால அந்த காசு கட்டி டெஸ்ட் போட முடியாத ஒரு நிலையில் வந்து இருப்போம் நம்ம. நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நான் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நமக்கு, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து யூடியூப்ல ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டோட பேர் தான் ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ரீஸ்டார்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல ஃப்ரீயாக கண்டக்ட் ஆகக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரியஸாக இருக்குது, சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 33 டெஸ்ட் வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024. ஸோ நிறைய பேரோட வேண்டுதலுக்கு இணங்க தான் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஸ்டார்ட் டெஸ்ட் சீரியஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10/2/2024 கரெக்டாக இன்னும் 2 நாள் தான் இருக்குது நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 33 டெஸ்ட் நமக்கு இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் டைமிங்லாம் என்ன, எப்போல்லாம் டெஸ்ட் நடக்க போகுது, என்ன ஷெட்யூல், அதெல்லாம் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். தொடர்ச்சியாக நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ரீஸ்டார்ட் எப்போ வரும், ரீஸ்டார்ட் எப்போ வரும், ரீஸ்டார்ட் எப்போ வரும்னு. நம்ம ரீஸ்டார்ட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு காலையில் 7 மணிக்கு யூடியூப்ல அப்டேட் ஆயிரும், சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் யூடியூப்ல அப்டேட் ஆயிரும் 7 மணிக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நமக்கு ஈவினிங் 7 மணிக்கு முழு விளக்கத்துடன் விடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதுவும் யூடியூப்லேயே, அதுவே நமக்கு ஈஸியாக அக்சஸ் ஆகிக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஸோ அந்த டவுட் இருக்கும். 100 கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்க போகுது. பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பொதுத்தமிழில் 60 கேள்விகள் இருக்க போகுது. அந்த 100 கேள்விகளில் ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் கேள்விகள் 60 கேள்விகள் இருக்கும். அடுத்தது கணிதம், மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ மேக்ஸ்லேருந்து நமக்கு அந்த 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுலேருந்து 5 கொஸ்டின். ஸோ டோட்டலாக ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் போட்டு பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த நார்மல் டெஸ்ட்டில். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அது டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் இருக்குது, 100 தமிழ், 25 மென்டல் அபிலிட்டி ப்ளஸ் 75 அப்படிங்கிற ஜிஎஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும், சரிங்களா? ஸோ ஷெட்யூல்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் என்ன இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொது தமிழில் என்ன படிக்க போகிறோம்னா பகுதியால் இருக்கக்கூடிய பொருந்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். பொது அறிவில் பார்த்தோம்னா எடுத்தோன்னே இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறத படிக்கிறோம். ஏன் அப்படின்னா பாலிட்டியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு, அதெல்லாம் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம படிக்க போகிறது. கடைசியாக பொது அறிவு, பொது அறிவியலில் ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது, கரண்ட் அஃபேர்ஸில் சுரேஷ் 360 மேகசின், நம்மளோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை வாங்கி பார்த்துருங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் சூப்பராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட், நேஷனல் சிம்பிள்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பண்ண போகிறோம். எப்போ நடக்குது அப்படின்னா 10ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு நடக்க போகுது, சரிங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது, 13ஆம் தேதி. ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இடையில நாட்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ சிலபஸ் நான் எப்படி அந்த 2-3 நாளில் படிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளானிங் அப்படிங்கிறதுக்கு ஷெட்யூலில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும், சரிங்களா? ஒரு சப்ஜெக்டை மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் நம்மளால நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? தமிழ் மட்டுமே வச்சுட்டு போயிடலாம், மேக்ஸ் மட்டுமே வச்சுட்டு போயிடலாம். ஆனால் எல்லாத்தையும் கலந்த மாதிரி கொடுக்கறதுக்கு காரணம் நம்ம ஒரு அரசு வேலைக்கு போக போகிறோம். அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு நமக்கு டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு உங்க கூடயே பயணிக்க போகுது ஒரு 4 மாசத்துக்கு. ஸோ எப்போ வரைக்கும் நமக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
ஜூன் மந்த் வரைக்கும் நமக்கு டெஸ்ட் இருக்குது சரிங்களா. ஸோ ஜூன் 1ஆம் தேதி தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எந்த விஷயத்தை எங்கே படிக்கிறது அப்படிங்கிற டவுட் வரும். இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே பேஜ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட எஸ்சிஆர்டி புக்ஸில் எந்தெந்த பேஜஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, ஷெட்யூலில் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் நம்ம படிக்க போகிறோம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ்லாம் எந்தெந்த பேஜஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பேஜ் நம்பர்ஸோட கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி படிக்கிறப்போ நமக்கு இன்னும் ஈஸியாயிடும். தேடி தேடி போய் படிக்க தேவையில்லை, நம்மளே பேஜ் நம்பர் கொடுத்துட்டோம், நம்மளே டாப்பிக்கும் கொடுத்துட்டோம். ஸோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதிலிருந்து தான் நமக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நம்ம நல்லா படித்தாலே போதும், ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நம்ம எக்ஸாம் அந்த டெஸ்ட்டையும் நல்லா எழுதலாம், எக்ஸாம் அப்படிங்கிறதையும் நல்லா எழுத முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு கேள்வி வரும், ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது 3 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்னில் தான் இருக்க போகுது சரிங்களா. 100 கொஸ்டின் வந்து தமிழில் இருக்க போகுது, 25 கொஸ்டின் வந்து மேக்ஸில் இருக்க போகுது, மீதி 75 கொஸ்டின் அப்படிங்கிறது பொது அறிவு அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இருக்க போகுது சரிங்களா. ஸோ என்னைக்கு அந்த 3 ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏப்ரல் 25ல் ஒன்று, ஏப்ரல் 28ல் ஒன்று, அதே மாதிரி ஜூன் 1 நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அதாவது ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. ஸோ ஒரு 4 மாதத்துக்கு இப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் வரைக்கும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சோட பயணிக்க போகிறோம். யூடியூப்ல உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்காக தான் நம்ம யூடியூப்ல இந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு, நம்ம ஆஃப்லைன் டெஸ்ட்டையும் இதையும் போட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆஃப்லைனில் இருக்க ஷெட்யூல் வேறு, இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது வேறு. ஆஃப்லைனில் இருக்க ஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம சுரேஷ் ஐடி கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே அந்த டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த யூடியூப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல், எல்லாருக்குமே காமனான ஒரு டெஸ்ட் தான். ஸோ அந்த ஷெட்யூலையும் இந்த ஷெட்யூலும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் சரிங்களா. ஸோ இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு 10ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, 33 டெஸ்ட் இருக்க போகுது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ்சிஆர்டி பேஜ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எஸ்சிஆர்டி இந்த சென்ஸ் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு தனியாக போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த புக்ஸை பற்றி ஐடியா இல்லாதவங்க இந்த இடத்துல நம்ம புக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்து பாருங்க. ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புக் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ தமிழுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இ அப்படின்னு சொல்லி 3 புக் போட்டிருக்கோம். மென்டல் எபிலிட்டிக்கு தனியாக ஒரு புக் இருக்குது. அது இல்லாமல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம தனியாக புக்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே நம்ம 360 டிகிரி மேகசின் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை தனியாக கம்பைல் பண்ணி 150 கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம தனித்தனியாக புக்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் ஷெட்யூலுமே இருக்குது சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுரேஷ் ஆன்லைன் ஸ்டோரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டுக்கே புக்ஸும் வந்துடும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் சீரிஸோட ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம டெஸ்ட் சீரிஸை படித்து ரிசல்ட் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை நாங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நம்ம நல்லா யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை பண்ணணும். உள்ள வந்துட்டு அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யோசிக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். நம்ம நல்லா யோசிச்சு தான் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும், கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படிங்கிறத வந்திருக்கும். ஸோ உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. உள்ள வந்துட்டோம், ஜெயிச்சுட்டு தான் வெளியே போகணும். ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஒரு அரசு பணியாளராக ஆவீங்க, அதுக்கு நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம். எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.